ஹலோ கைஸ், வாங்க அடுத்த எபிசோட் பார்க்கலாம். நானுமே ரெண்டாவது முறையா இந்த கோயிலுக்குள்ள நான் வந்திருக்கேன். ஆனா இப்ப இவனை பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. குட் மார்னிங் நானுமேன்னு சொன்னோனே அவன் முகம் ஃபுல்லா செவந்து போயிருது. அவனும் என்ன முகம் ஃபுல்லா செவந்து போயிருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா, வாய மூடு. நானுமே இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேத்துல இருந்து எனக்கு தொண்டையில என்னமோ அழுந்துற மாதிரி இருக்கு. இது எல்லாமே நேத்து அவன் முத்தம் கொடுத்ததுனாலதான். திரும்ப அவனும் என்ன ஆச்சுன்னு கேக்குறான். நானுமே ஒண்ணும் இல்ல விடு. ஷோ, நான் எதுக்கு அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன்? அவனே ஒரு நரி, அதனால அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் பார்த்தா அவன் பக்கத்துல வந்து தலையை தொட்டு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு என்னோட காய்ச்சல் ஒட்டிக்கிச்சு. பூதங்களும் ஐயோ என்ன உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, அப்ப வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுங்க. அவன் நடக்க முடியாம நடந்து அதெல்லாம் முடியாது. ஸ்கூலுக்கு ஏற்கனவே நான் நிறைய லீவ் எடுத்துட்டேன், அட்டெண்டன்ஸே கம்மியா இருக்கு. இப்படியே போச்சு, ஃபெயில் பண்ணி விட்டு ஒரே கிளாஸ்ல இருக்க வேண்டியதுதான். அவ்வளவு விழுக்க போக டோமோ வந்து பிடிச்சிட்டு முடியாத நேரத்துல எதுக்கு தேவையில்லாத விஷயத்துக்குள்ள கவலைப்பட்டு இருக்க? அவனு அடப்பாவி, இதெல்லாம் தேவையில்லாத விஷயமா? உனக்கு வேணா இருக்கலாம், எனக்கு ஸ்கூல் இம்பார்ட்டன்ட் தான். இவன் ஏன் இப்ப என் இடுப்புல கை வச்சிருக்கான்? அப்படி ஒரு குழந்தை மாதிரி அவ்வளவு தூக்கி, நான் உன்னோட நல்லதுக்கு தான்டா சொல்றேன். பூதங்களும் நிஜமாலே நல்லதுக்கு தான் சொன்னீங்கன்னா நீங்களே ஏன் நானுமே மாதிரி ஸ்கூலுக்கு போக கூடாது? நானுமே இது நல்ல ஐடியாவா இருக்கேன்னு சொல்ல பூதங்களும் ஆமா, நானுமே வந்து இங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸ்கூல்ல பார்த்து அதே மஞ்ச முடிக்காரன் என்ன நானுமே இன்னைக்கு வரல. அவ கண்டிப்பா ஸ்கூலுக்குள்ள வரவே மாட்டா. என்கிட்ட 300 ரூபா இருக்கு, நான் பெட் வைக்கிறேன். யார் வரீங்க? இன்னொரு பையனும் நானுமே ஸ்கூலுக்கு வந்தாலே நீ எக்ஸைட் ஆயிருவ. ஒரு வேலை உனக்கு அவளை பிடிச்சிருக்கோ? அவனு சிரிச்சுட்டே, என்னது எனக்கா? நானுமே பிடிச்சிருக்கா? அவளை போய் யாருக்காவது பிடிக்குமா? அவள கிண்டல் பண்றதுக்கு தான் லைக். அப்பன்னு பார்த்து நானுமே மாறின டோமோ வரான். ஓய் தம்பி, அது என்னோட சீட்டு, கொஞ்சம் நகர்றியா அப்படின்னு அழகா சொல்ல அவனுக்கு வித்தியாசமா தெரியறத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா அவனுக்கு வித்தியாசமா ரொம்பவே அழகா இருக்கா? ஒருவேளை எப்பவே அவ இப்படிதான் இருந்தாலும் என்ன? அவளை சுத்தி பூக்கள்லாம் வேற தெரியுது. அப்படியே டோமோ, இதுக்குள்ள நானுமே தான் காரணம், அவளுக்கு இருக்கு. அப்புறம் பார்த்தா புகையை கிளப்பிட்டு வணக்க கண்ணுங்களான்னு அங்க குராமா வந்து நிக்கிறான். இதை பார்த்து டோமோ டென்ஷன் ஆக அவனும், என்ன நானுமே இப்ப பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரி தெரியற, ரொம்பவே அழகா இருக்கப்போ. டோமோ சிரிச்சுட்டே, என்னோட உருமாற ஸ்பெல்லு நல்ல வேலை செய்யுது போல. அப்படியே மத்த பசங்களும் டோமோ இதே ஸ்கூலுக்கு தான் டிரான்ஸ்பர் ஆயிட்டு வந்திருக்கான்னு குராமா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னது அவனானு குராமாவும் ஷாக் ஆகுறான். குராமா ஒரு வாரம் வரல, அதுக்குள்ள ஸ்கூல் தலைகளா மாறி போயிருச்சு. ஸ்கூல்ல தான் டோமோட தொல்லை இல்லாம நானுமே கிட்ட க்ளோஸ் ஆகலாம்னு நினைச்சேன். ஒண்ணுமேல் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, களத்துல இறங்க வேண்டியதுதான். அடுத்த சீன்ல வாதியாரும் நானுமே எந்திரிச்சு படிக்க சொல்றாங்க. அது டோமோங்கறனால அவங்களோட பாஷை அவனுக்கு படிக்க தெரியல. அப்ப குராமா எந்திரிச்சு, டீச்சர் நானுமிக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் படிக்க போறேன். அப்படியே சும்மா ஸ்டைலிஷா படிக்க பொண்ணுங்களா பார்த்து மயங்குறாங்க. இந்த பேச்சுலயே நானுமே மயங்கிருப்பால நினைச்சிட்டு பார்த்தா அங்க டோமோ கொடூரமா லுக்கு விட்டுட்டு இருக்கான். அடுத்ததா பாட்டு பாடுற கிளாஸ்ல எல்லாரும் பாடிட்டு இருக்கும் போது டீச்சர் வந்து எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துங்க, ஏமா நானுமே நீ தான் கொடூரமா பாடுற மாதிரி தெரியுது, எங்க பாடு. பார்த்தா அவளுக்கு பாடவே வர தெரியல. இதுக்கு நம்ம பெரிய சிங்கரை கூப்பிட்டு ஹெல்ப் பண்ண சொல்லலாமா அப்படின்னு குராமாவை கூப்பிட்டு பாட சொல்றாங்க. அவன மானே தேனே பொன்மானேன்னு சொல்லிட்டு ஒரு ஏஞ்சல் மாதிரி பாடிட்டு இருக்கான். அவன் பாட்டுல மயங்கி பொண்ணுங்களும் அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. பசங்க கூட ஷாக்கா பாக்குறானுங்க. என் குரலை கேட்டு மயங்கிட்டே நானுமேன்னு திரும்பினா மறுபடியும் பேய் மாதிரி பாத்துட்டு இருக்கா. என்னடா இது ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அவ போயிட்டு இருக்கவே, ஹே நானுமே இன்னைக்கு என்ன ரொம்பவே பேடான மூட்ல இருக்க போல, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என் கிட்ட சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல டோமோவை நான் இதை ஒரே தட்டி தான் சொல்லுவேன், நல்லா கேட்டுக்க. உன்னை பொத்தோல எரிச்சலா இருக்கு, அதனால என்ன ஃபாலோ பண்ணாத. நீ என்னோட இதயத்து பின்னாடிதான் அலையிறன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா அதை சாப்பிட்டாதானே கடவுளோட சக்தி உனக்கு வரும். அவனோ, ஹோ அதனாலதான் நீ இவ்வளவு கோவமா இருக்கிய மேல. ஆனா நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு அவ கையை பிடிக்க இதை பார்த்து மத்த பொண்ணுங்களும் டென்ஷன் ஆகுறாங்க. அவனோ, எனக்கு உண்மையிலேயே உன்னோட காதல் தான் வேணும்னு கையில மொத்தம் கொடுத்துறான். இதுல மத்த பொண்ணுங்களும் உயிரவே விட்டுறாங்க. டோமோ மூஞ்சிலேயே ஒரு குத்து விட்டுட்டு, உன்னிமேல என்ன தொட்ட நீ செத்த. அவனோ, அடிப்பாவே அதுக்குன்னு மூஞ்சிலேயே அப்படி குத்து விடுவேன். சரி ஒரு நிமிஷம், இந்த ஸ்கூல் சுத்தி திடீர்னு விதமான வைப்ரேஷன் தெரியுது, அதனால இருட்டான இடத்துக்கெல்லாம் தனியா போயிடாத, கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருன்னு சொல்றான். அப்படி இந்த ஸ்கூல்ல ஏதோ கருப்பு போக வர மாதிரி காமிக்கிறாங்க. டோமோ அவன் சொல்றது என்னமோ உண்மை மாதிரிதான் தெரியுது. ஒருவேளை பேய்கள் உலகத்தோட என்ட்ரன்ஸ் இங்க ஓபன் ஆயிருக்கோ? பரவாயில்ல, இந்த காக்கா ஒன்னும் மோசமான இல்லம் போல. அடுத்த சீன்ல பொண்ணுங்க லாக்கர் ரூம் காமிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு வரக்கு லேட் பண்ணதுனால அவளை விட்டுட்டு போயிடுறாங்க. லாக்கர் ரூம் பேஸ்மெண்ட்ல இருக்கு, அதனால கதவு சாத்திட்டு போறதுனால ரொம்பவே இருட்டா இருக்கு. தனியா இருக்கிறத நினைச்சு இருட்ட பார்த்து அந்த பொண்ணு பயப்படுறான். அப்பன்னு பார்த்து பின்னாடி ஏதோ வந்து ஹை கியூட்டான பொண்ணு, டேஸ்டியா இருப்பால, என்ன டேஸ்ட் இருப்பான்னு சொல்லி வந்து நக்கிட்டு ஸ்ட்ராபெரி டேஸ்ட்ங்குது. இத பார்த்துட்டு அவளும் தெரிச்சு ஓட கண்ணு தெரியாம தடிக்கிட்டு விழுந்துடுறா. அப்ப பளிச்சுன்னு வெளிச்சத்தோட அங்க டோமோ வரான். ஏ பொண்ணே, உன்னதான் தேடி வந்தேன். அவளுக்கு கட்டி பிடிச்சிட்டே நானுமே இன்னொரு பேய பார்த்தேன், அது என்ன நக்கி வச்சிருச்சு. டோமோ, அது எனக்கு தெரியும், அந்த பேயை யாண்டருங்கிற இடத்துல இருந்தா வருது. நீ இப்ப கிளாஸுக்கு போ, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ள போய் கதவு சத்திக்கிறா. இன்னொரு பொண்ணு வந்து, ஹே மெய், எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கிற? நீயும் நானுமே மட்டும் தான் இன்னும் வரல, டீச்சர் கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு பேர் தான் மெய் அம்மா. அவ திரும்பவும் லாக்கர் ரூமுக்கே போறா. டோமோ அந்த பேயும் பிடிச்சிடறான். பேயும் இங்க நிறைய பொண்ணுங்களா வந்து ட்ரெஸ் மாத்துவாங்க, அதை பார்க்க மட்டும் தான் செஞ்சேன், நான் ஒன்னும் பண்ணலப்பா, என்ன விடு. டோமோவு வெக்கம் கெட்ட பேயே, நானுமைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம நான் பாக்கணும், ஒன்னு அழிக்காம விட மாட்டேன். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த மேயும் வந்து கதவு திறந்துடுறா. பேய் சிரிச்சுட்டு, டோமோ நக்கிட்டு, உங்ககிட்ட இருந்து எந்த பிளேவர் வரல, நீ டேஸ்டே இல்ல, ஹை ஸ்ட்ராபெரி பிளேவர்னு மேய் நக்க போகுது. அப்பன்னு பார்த்து குராமா அங்க வந்து காலால நிறுத்துறான். நானுமே சொல்லும், நான் தான் சொன்னேன்ல இருட்டான இடத்துக்கு தனியா போகாதன்னு. அவளை பார்த்தா கொடூரமா மறைச்சிட்டு இருக்கா. டே குராமா, அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியே போடா, எனக்கு வேலை இருக்குன்னு அந்த பேய் உள்ள இழுத்து சாத்திடுறான். சாத்துற கதவு பின்னாடி இருந்து பேய் அலற சத்தம் கேக்குது. எப்பவுமே பேய் தான் மத்தவங்களை அலற வைக்கும், இப்ப பேயே அலறுது. குராமாவும் சரி வா போலான்னு சொல்ல, மேயும் இல்ல நானுமே காப்பாத்து
காப்பாத்துறோம்னு சொல்றா. அப்பன்னு பார்த்து குராமா அவளுக்கு பச்சைக்குன்னு ஒரு கணத்துல கிஸ் போட்டு இன்னைக்கு நடந்த விஷயத்த மட்டும் சீக்கிரட்டா வச்சுக்க முடியுமான்னு கேட்க அவர் ரெட்டாயி ஆவி போக அங்கிருந்து நடந்து போறான். குராமாவும் கதவு திறந்து ஆமா அந்த ஆவிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க அது போயிருச்சு போல. குராமாவும் உன்னோட நரி இருக்கானே அவன் தான் ரொம்ப லக்கி. அவன மாதிரி உன் கூட என்னால எப்பவுமே இருக்க முடியல. அவன் தான் இன்னைக்கு வரலையே, அதனால லூசுத்தனமா எதுவும் பண்ணிட்டு இருக்காது. அவ்வளவு சிரிச்சுட்டே அப்ப நாளையில இருந்து டோமோ வர சொல்ல வேண்டியதுதான். இந்த உனக்குன்னு சொல்லி சாக்லேட் கொடுத்தா அந்த பேயவே ஒரு சாக்லேட்டா மாத்தி வச்சிருக்கான். கட் பண்ணா இந்தாங்க கொளுத்தாம இதுல சூப்பு செஞ்சு குடிச்சா காய்ச்சல் சீக்கிரமா குணமாயிருமாமா, அதனால சீக்கிரம் பண்ணி கொடுங்கன்னு வெள்ளமடிக்காரனை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் அதை பார்த்துட்டு என்ன நானமே எப்பல இருந்து ஆமையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்ச, அடே மிஸ்ஸோக்கி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவனை ஒன்னும் இல்ல டோமோ இன்னைக்கு இங்க இருக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் வந்தேன். அப்புறம் இவங்களும் ஆமையை சமைச்சு தர வர சொன்னாங்க. ஆமை வச்சு விளையாடாதோ கடிச்சு வச்சிருது. ஐயோ மிஸ்ஸோக்கி ஆமை கடிச்சிருச்சு. டோமோ நானமே மாதிரி ஸ்கூலுக்கு வேஷம் போட்டு போக யோனமரியோட கோவில்ல இருந்து மிஸ்ஸோக்கி வந்து நானமைக்கு சமைச்சு தந்து பாத்துக்கிறாங்க. என்ன டோமோ உன்ன மாதிரி வேஷம் போட்டு கோயிலுக்கு போயிருக்கானா அப்படி சொல்லிட்டு அந்த ஆமையை தூக்க நானுமையும் அதை விட எனக்கு அந்த ஆமை மேலதான் கவலையா இருக்கு, அதை மட்டும் போட்டு சமைச்சு அவனை கொன்ற வேண்டாம். அவனை நீங்க கட்டளையிட்டனால அவன் போனானா அவ்வளவு நான் அவனை ஆர்டர் எல்லாம் பண்ண கிடையாது, நான் சும்மா சொன்னேன் அவனை ஓகேன்ட்டான். மிஸ்ஸுக்கியும் டோமோ வந்து சும்மா ஹை கிளாஸா நடந்தாலுமே அவன் காட்டு நரினால அவன் தாழ்த்தப்பட்டவன் தான். இப்படி எல்லாம் அவனும் மோசமா பேச நானுமே மிஸ்ஸுக்கி அவனை பத்தி இப்படி எல்லாம் பேசாத, அவன் எங்க இருந்து வந்திருக்கானோ இல்ல அவன் பாக்குறதுக்கு வேணா அப்படி இருக்கலாம், அதை மட்டும் வச்சுமே ஒருத்தவங்களை எடை போடக்கூடாது. அவன் கூட இருக்கிறதுனால அவனை பத்தி எனக்கு தான் எல்லாமே தெரியும். வெளியே ஒரு மொட்டை பையனா இருந்தாலும் உள்ள எப்பவுமே அவன் ரொம்ப அன்பானவன் தான். மிஸ்ஸுக்கியும் டோமோ உங்களை ரொம்பவே மயக்கிட்டான் போல. அவனோட திறமையே திரும்பதான் போங்க. ஃபெமிலியர் எல்லாம் கடவுளுக்கு சேவைதான் செய்யணும். ஆனா இங்க நீங்க அவனுக்கு அடங்கி போயிருக்கீங்க. நீங்க கொஞ்சம் அசந்தீங்கனாலே அந்த மாதிரி ஒரு மிருகம் உங்களை கொன்றோம். நானுமே அடே டோமோனும் அந்த மாதிரி கிடையாது, அவனும் நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க பார்த்தா நம்புவீங்கல்ல அப்படின்னு கிண்ணத்துல இருந்து ஒரு புகையா வருது. இதை காமிச்சு இது நம்ம பின்காலத்துக்கே கூட்டிட்டு போகும். முக்கியமா டோமோட பாஸ்டுக்கு. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி டோமோனோட பாஸ்ட்ல எப்படி இருந்தான்னு பாருங்க. அவ்வளவு கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிடறான். அவ்வளவு கவலைப்படாதீங்க பூதங்களே, அவ நேரம் போயிருப்பாங்க. போ நானமே போய் டோமோவை பாரு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு. அவ்வளவு அந்த இடத்துக்கு போனா வானத்துல விடு வெடிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முடிச்சு பார்த்தா என்னாச்சு டோமோக்கு? ஆமா என் கை என்ன இவ்வளவு குட்டியா இருக்கு? ஐயோ இது ஒண்ணு என் உடம்பு கிடையாது, நான் வேற யாரோட உடம்புல இருக்கும் போல, இது எல்லாமே ஒரு கனவு தானே. அப்ப பக்கத்துல எனக்கு வலிக்குது யாராவது காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. அவளு போய் பார்த்தா அது ஒரு சின்ன பையன். என்னாச்சுப்பா உனக்குன்னு கேட்க அந்த பையனும் அக்கா கிராமத்துக்குள்ள போயிடாதீங்க, அந்த ஆத்மாக்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணி கொண்டுட்டு இருக்கு. அக்கூராங்கிறவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானே கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஆத்மா கிட்ட இருந்து ஓடி வந்தேன். அவளு இதெல்லாம் ஒரு வேளை கனவா இருக்குமோ நினைக்கிறா. அப்புறம் பக்கத்துல ஏதோ ஒரு பால் அடைஞ்ச வீடு இருக்கு, நல்ல வேலை இதுவாது கிடைச்சதே. அப்படியே அந்த சின்ன பையனுக்கு கட்டு போட்டுட்டே ஒரு சின்ன பையனை போய் யார் இப்படி குடும்பப்படுத்துவா? அந்த பையனும் இதெல்லாம் கம்மி, நல்ல வேலை நீங்க ஊருக்குள்ள இல்லாம தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. அப்புறம் திடீர்னு ஒரு கொடூரமான குரல்ல உங்கள மாதிரி ஒரு கண்ணி கழியாத பொண்ண கடவுள் அக்கூரா எப்படி விட்டு வைப்பாங்க? அப்படியே ஒரு மான்ஸ்டரா மாறி எங்களோட எல்லா இறையும் எங்க கிட்ட இருந்து பிரிச்சிடறான். அப்படியே அவளை தாக்க வர அப்பன்னு பார்த்து டோமோட நெருப்பு வந்து அவனை அழிச்சிருது. என்ன கிராமத்து பொண்ணேன்னு அப்பதான் டோமோவை காமிக்கிறாங்க. அவனும் சட்டையை பிடிச்ச ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணா? அப்படியே சட்டையை கிழிச்சோன்னு அவ்வளவு கத்துறா. கத்துறது கேட்ட டோமோ என்ன ஒரு அழகான குரல், ஒன்னா எனக்காக கதற பாக்கலாம். நானுமே டென்ஷனா என்னது இதுதான் டோமாவான்னு விரல கடிச்சிடறான். யாரா நீன்னு கேட்க அவனும் பக்கத்துல வரும்போது வெளியே யாரோ கூப்பிட இவனும் தள்ளி விட்டு போறான். நானும் நான் தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி இதுதான். அவளும் நைஸா தப்பிச்சு போக அப்புறம் பார்த்தா அந்த அக்குராங்கிற கிட்ட இருந்தா பேசிட்டு இருக்கான். அக்குராவு கிராமத்துல அழகான பொண்ணுங்க இருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் கிளவிகளா இருக்கிறாங்க. அது புடிச்சு வச்சவங்கள தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு மட்டும் இங்க இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன், அவளை பாத்தியா? அவ பேரு கூட யுகிஜி. டோமோவும் தெரியாதுங்கிறான். இவ்வளவு இந்த சைடு ஓடிட்டே முசுகி சொன்னது யோசிச்சு பாக்குறான். அவன் ஒரு காட்டு நரி, கொஞ்சம் அசந்த உனக்கு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். இப்ப இருக்க டோமாவை நினைச்சிட்டு அவ்வளவு இல்ல அப்படி எல்லாம் இருக்காதுங்கிறான். அப்படியே காலு தடுக்கி விட்டு ஒரு ஆழத்துல விழுந்துடுறான். அவ்வளவு இல்ல இதெல்லாம் ஒரு கனவாதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே கண் முழிக்கிறா. எந்திரிச்சதுக்கு அப்புறமா ரொம்பவே டயர்டா இருக்கு, நான் தூங்கிட்டு தானே இருந்தேன். முசுக்கியும் இல்ல நீங்க அந்த காலத்துக்கே போயிருந்தீங்க, அது எல்லாமே கடந்த காலத்துல உண்மையா நடந்தது. நீங்க டோமோவை சந்திச்சீங்களா? அவ்வளவு சோகமா இல்ல நான் பார்க்கவே இல்லைன்னு போய் சொல்லிடுறா. அப்பன்னு பார்த்து என்ன நீ பார்க்கவே இல்லைன்னு கோவத்தோட டோமோ கதவு திறக்கிறான். இந்த பாம்பு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? அவனோட டோமோ வந்துட்டீங்களா, வாங்க வாங்க, கூல் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நானும் என்ன பண்ண சொல்ல முடியாதே. டோமோ ஒரு வதவிட அந்த பாம்பு பறந்து போயிருது. பூதங்களே அந்த பாம்பு எதுக்கு உள்ள விட்டீங்க? பூதங்களும் இல்ல ஆமையை சமைச்சு தருவாங்கன்னு சொல்லிதான் உள்ள விட்டோம். என்னது ஆமையா? சரி நானமே அப்படின்னு அவ பக்கத்துல அவன் தொட வரும்போது அவ லைட்டா பயப்படுறா. ஆனா அப்படியே மெதுவா தொட்டு உனக்கு காய்ச்சல் ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன், அதை சரிப்படுத்துறதுக்கு உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வர சரியா? அவ்வளோ இப்ப அவன் தொட்டானே இதுதான் அவனோட சாஃப்டான டச், இதுதான் எனக்கு தெரிஞ்ச டோமோ, அவன் கிடையாது. அதை நினைச்சிட்டே அவ்வளவு அழக ஆரம்பிச்சிடறான். டோமோ ஏ என்னாச்சு ஏன் அழகுற? முசுகி ஏதோ சொன்னானா? அவ்வளோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அதான். அப்படியே மனசுல இப்ப இருக்கானே இதுதான் உண்மையான டோமோ, இத பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆமா டோமோ ஸ்கூலுக்கு போனியே எப்படி இருந்துச்சு? அதுக்கு அவன் ஆமைய வாயில விடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதே மாதிரி தொடர்ந்து கேட்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ சோ மச்.